ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் பார்க்க போகிறோம். ஒரு பேசிக்கான விஷயம். இப்போ நிறைய பேர் லாங்கில் போகிறாங்க, ஓகேங்களா? வண்டி வந்து திடீர்னு ஒரு அர்ஜென்ட் கிளம்பும்போது அந்த வண்டியில் இன்ஜின் நாய்ஸ் இருக்குது, இல்லைனா வண்டியில் வந்து ஸ்மோக் வருது, ஆயில் லெவல் கம்மியாகுது. அந்தமாரி வண்டிக்கெலாம் இந்த வீடியோ வண்டி பாருங்கள். இதை வண்டி செக் பண்ணிட்டு தைரியமாக லாங்கில் போயிட்டு வரலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த ஒர்க்கும் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? தற்சமயத்துக்கு ஒரு டெம்பரவரியாக இந்தமாதிரி பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தருவேன் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்மோக் கம்பெனி தான். நான் லாஸ்ட்டு வீக்கில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. கரெக்டாக அந்த ஹெட்டில் வந்து ஆயில் கரெக்டாக போயிட்டு வரணுன்ட்டு. அது என்ன டைம்னா 1 நிமிஷத்துக்கு 3 லிட்டர் ஆயில் மேலே போயிட்டு வரணும், ஓகேங்களா? அது எல்லா வண்டிக்கும் சேம் தான், ஓகேங்களா? இந்த வண்டிக்கு அதே மாதிரி தான். ஆனால் இந்த வண்டியில் பாருங்கள், இன்ஜின் நாய்ஸ் எப்படின்னு பாருங்கள். இல்லை இன்ஜின் பண்ணலாமா, இல்லை போர் பண்ணலாமா, இல்லை வால் சில மாற்றலாமா அப்படின்னு ஈஸியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணோம், ஒரு ஸ்மோக் வருதா இல்லையான்ட்டு செக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். சரிங்களா? ரேஸ் பண்ணேன். இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிராங் நாய்ஸ் மாதிரியும் இருக்கும், டைமிங் செயின் நாய்ஸ் இருக்கும், கேம் ஸ்டார்ட் போனால் கூட இந்த மாதிரி நாய்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் லெவலில் தான் மோஸ்ட்டு செக் பண்ணோம். சரிங்களா? கரெக்டாக சரிங்களா? அடி சவுண்டு இருக்குது. சரி சார், இந்தமாதிரி வந்தால் உங்கள் வண்டியில் என்ன பண்ணணும் தான் பார்ப்பேன். தச்சமயத்துக்கு இதுமாரி ரெடி பண்ணி ஓட்டுறது தான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்தமாரி ரொம்ப நாய்ஸ் வரல. ஆனால் இது எதால் வருதுன்னு தான் இந்த வீடியோவில் காமிப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலை செக் பண்ணுறோம், ஆயில் லெவல் எப்படி இருக்குன்ட்டு. ஆயிலே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு. ஆயிலே சும்மா கண்டோம். நிறைய பேர் இந்த ஆயில் தான் செக் பண்ண மாட்டுறாங்க. வேலை கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் நம்ம வண்டி முக்கியம், ஓகேங்களா? அதனால் கரெக்டாக ஒரு 2000-3000 கிலோமீட்டர் வண்டி ஆயில் செக் பண்ணாது வண்டியோட கரெக்டாக மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? சரிங்களா? ஃபுல் ட்ரை. இதில் வந்து லிப்ஸ்டிக்கை வந்து நம்ம த்ரெட்டு போடக்கூடாது, அப்படியே போட்டு தான் செக் பண்ணணும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னாவே சுத்த ட்ரை, வண்டியில் ஆயில் இல்லை. இப்போ இப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக வண்டியில் வந்து ஸ்மோக் வரும், கண்ணுக்கு தெரியாமல் ஸ்மோக் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் நாய்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன்னா ஆயில் வந்து மேலே எட்டுக்கு போகல, அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் வந்து சீசாத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணால் ஃபஸ்ட் இடத்துல நம்ம டக்குனு எல்லாம் கட்டி விடாது, ப்ளக்கை கட்டி பார்க்கணும். இது ப்ளக்கில் வந்து ஆயில் அடிச்சிருக்கா, இல்லை ப்ளக்கில் ஒரு வண்டியில் இதுமாதிரி ஆயில் கம்மியாகும். ஆனால் ப்ளக்கு பார்க்கும்போது பக்கா க்ளீனாக இருக்கும், ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும், அதேமாதிரி தான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போ நான் ப்ளக்கை கட்டி பார்க்குறேன். ஏன்னா இந்த வண்டிக்கு ஒரு செக்கப் தான் வந்துருக்குது. ஏன்னா இந்த வண்டி நாளைக்கு வந்தவசம் வரைக்கும் போகுது, அதனால் கொஞ்சம் ஆயிலெலாம் செக் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. சர்வீஸில் இது வழி தான் நம்ம பார்த்து போய்ட்டு வர மாதிரி பண்ண போகிறோம். ஆனால் போய்ட்டு வந்த பிறகு கண்டிப்பாக வேலை பண்ணணும் அந்த வண்டிக்கு, ஓகேங்களா? இப்போ சமயத்துக்கு நீங்கள் லாங்கில் போகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி போங்க, ஓகேங்களா? இந்த ப்ளக்கை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர்லாம் அந்த நம்ம நாக்கை பற்றி கண்டுபிடிச்சிடுவாங்க, ஓகேவா? ஒன்றும் உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு. அதேமாரி தான் இதுவும் நம்ம ப்ளக்கை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் பொறு அடிக்குது. இந்த ப்ளக்கு பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் ஆயில் வச்சுருக்கு, தெரியுங்களா? இந்தமாரி ஏன்னா ப்ளக்கு நல்லா பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும், ஆனால் ஆயில் அவ்வளோ கம்மியாகும் உங்களுக்கு. அப்போ என்ன தர பண்ணோம், வால்வு ஆயில் சீல் மட்டும் மாற்றினா போகிறோம், இந்த பிரச்சனையும் வராது. இதுமாதிரி ப்ளக்கில் ஆயில் அடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம போரிங் செக் பண்ணோம். இது பார்த்தீங்களா, ஆயில் வச்சுருக்கு, ஆயில் வச்சு ட்ரை ஆகிருக்கு. இந்த வண்டிக்கு கண்டிப்பாக போர் செக் பண்ணலாம். ஆனால் வால்வு ஆயில் சீல் மாற்றினா கண்டிப்பாக ஓரளவு ஸ்மோக் அரெஸ்ட் ஆகும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வால்வு ஆயில் சீல் மாற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வண்டி போரை பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த ஆயில் லெவலில் ஊற்றும் போது இந்த சவுண்டு எப்படி அரெஸ்ட் ஆகுதுன்னு காமிக்க போகிறேன். ஏன்னா ஆயில் இல்லைன்னா என்ன சவுண்டு வந்துச்சு, ஆயில் போட்டால் இந்த சவுண்டு அரெஸ்ட் ஆகிடும். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஸ்மோக் வெளில போவோம், ஓகேங்களா? அதான் செக் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக அது போர் வேலை பண்ணியே ஆகணும், எதுங்களா? இல்லை அதிகமாக அடிச்சிருக்கு. ப்ளக்கை பற்றி ஒரு வீடியோ போட்டாகணும் கண்டிப்பாக. ஒரு 3 ப்ளக்கு மாடல் வருது. எந்தெந்த ப்ளக்கு என்னென்ன கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலான்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக அதை போடுவேன், ஓகேங்களா? இப்போ நம்ம ஆயில் ஊற்றி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வேறு ப்ளக் தான் போட போகிறோம், இல்லை அதே ப்ளக் க்ளீன் பண்ணி தான் போடுறோம். பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம்.
ஏன்னா கொஞ்சம் கால் பண்ணி வெளில வந்துடும். ஓகேவா, வந்துட்டு ப்ளக்கை போடுங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் லாங்கில் போகும்போது வண்டியில் இந்தமாரி பிரச்சனை இருக்கும்போது எதை செக் பண்ணிட்டு போனால் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வரலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா, ஆனால் இந்த வண்டி லாங்கில் போகும்போது கண்டிப்பாக ஒரு 2 ப்ளக்கு கையில் இருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு ப்ளக்கு ஸ்பேனரும் கையில் இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக ப்ளக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஆயில் ஊற்றும் போது கண்டிப்பாக ஸ்மோக் இருக்கும், ப்ளக்கில் அடிக்கும். கண்டினியூ 50-60 கிலோமீட்டர் ஓட்டுறவங்களே, ஒரு 200 கிலோமீட்டர் ஓட்டுறதுனா ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டும்போது கண்டிப்பாக ப்ளக்கில் ஆயில் வச்சிருக்கும். வண்டி எங்கன்னா அடைக்கும். ஃபஸ்ட்டு அடைக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆகிடும். அதுக்கு டக்கு நடுவில் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. டக்கு இந்த ப்ளக்கை தூக்கி போட்டு வேறு ப்ளக்கு போட்டாவே வண்டி பக்காவாக வரும், அந்த பிரச்சனை வராது. ஓகேவா, இப்போ நம்ம ப்ளக்கை மாட்டியாச்சு. இப்போ ஆயில் போட்டு நம்ம சவுண்டு செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஆயில் ஊற்றுறேன். இப்போ நான் ட்ரைன் பண்ணி ஆயில் ஊற்றுறேன். ஓகேங்களா, ஒன்லி டாப் அப் தான். ஏன்னா வண்டி போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் இன்ஜின் வேலை இருக்குது. அதனால் இன்ஜின் பண்ணால் எவ்வளோ ஆயில் பிடிக்குன்னா, இப்போ 6 லிட்டர் ஆயில் வச்சுருக்கேன். இந்த 6 லிட்டர் ஆயில் ஊற்றி பார்க்குறேன் எவ்வளோ வருதுன்ட்டு. இந்த ஆயில் போட்டால் தான் கண்டிப்பாக லாங்கில் போயிட்டு வர முடியுமே. ஆயில் பாரு. இங்கே பார்த்தீங்களா, 6 லிட்டர் ஆயில் பிடிச்சிருக்கு. ஓகேவா, அப்போ வண்டியில் 6 லிட்டர் ஆயில் கிடையாது. 900 ml 400 ml தான் கீழே இருக்குது. இது 8க்கு போகாது இந்த ஆயிலெலாம். கண்டிப்பாக உள்ளே தான் நம்ம கிளச்சி இது இல்லை. 8க்கு வந்து அதிகமான ஆயிலே போகாது, தேவையான ஆயிலே போகாது. அதனால தான் இந்த வண்டியில் ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வண்டி சீஸாக சான்ஸ் இருக்குது. அப்படியே விட்டால் வண்டி கண்டிப்பாக போரில் ஆயில் இல்லைன்னா வண்டி சீஸாக நிற்கும் கண்டிப்பாக. இப்போ லாங்கில் போகிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இதை வண்டி நம்ம செக் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த வண்டிக்கு கண்டிப்பாக போர் வேலை இருக்குது. கண்டிப்பாக போர் பண்ணி தான் ஆகணும். போர்னால் ரீப்ளேஸ் தான் போர். கிராங்க் ஷாஃப்ட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, வால்வு எல்சியில் மாற்றலாம், போர் மாற்றினாவே இந்த வண்டிக்கு தேவையானது. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு சவுண்டு வரும், அதுக்கப்புறம் சவுண்டு அரஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஆயில் வந்து டக்குன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து போடுறது. வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஒரு 2 நிமிஷம் வண்டி ஓடணும். அப்போ தான் 8க்கு ஆயில் போயிடும். அப்படி 8க்கு ஆயில் போய்ட்டு ஃபுல்லாக லூப்ளிகேஷன் ஆகி அந்த சவுண்டை உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மியாகிடுச்சு. இப்போ தைரியமாக ஒரு லாங்கில் போகிறாரு, தைரியமாக போயிட்டு வரலாம். ஆனால் இதே அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. பண்ணவொன்னே போர் பண்ணாவே கண்டிப்பாக சீக்கிரம் கொஞ்சம் செலவுலேயே முடிஞ்சிடும். இது அப்படியே கண்டினியூ பண்ணால் தான் கிராங்க் ஷாஃப்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா இன்ஜின் பெரிய வேலை வந்துடும். ஓகேங்களா, இப்போ 8 போர் தான் இந்த வண்டிக்கு வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு வண்டியில் நீங்கள் லாங்கில் போகிறதா இருந்தால் இதை வண்டி செக் பண்ணால் போகிறோம். ஓகேங்களா, வண்டியில் லைட்டாக ஸ்மோக் வருது நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணு. பார்த்தீங்களா, வண்டியில் வந்து ஒயிட் ஸ்மோக் வருது. ஓகேவா, கண்டிப்பாக போர் பண்ணி தான் ஆகணும், இன்ஜின் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய குறைந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக ப்ளக்கை பற்றி தான், எந்தெந்த ப்ளக் எத்தனை கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு தான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களே இது மாதிரி பாருங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன வேலை பண்ணாவே கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது அப்படியே விட்டால் தான் பெரிய பிரச்சனையாகும். ஓகேங்களா, அதனால் ஃபஸ்ட்லேயே ஒரு சின்ன பிரச்சனையை ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டா இந்த பிரச்சனை வராது. ஓகேங்களா, இந்த வீடியோ நிறைய இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இதோட நல்ல வீடியோ பார்ப்போம். பை.